பணம் தான் எல்லாமே. அந்த பணம் நம்ம கிட்ட இருந்தா, நம்மளால எதுவுமே செய்ய முடியும். அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மனிதனுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படி அவங்க பணம் தான் எல்லாம்னு நினைக்கும்போது, சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் நல்ல விதமா யோசிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வித்தியாசமான ஒரு பார்வையில இருந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ 2 குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பம் ஓரளவுக்கு சம்பாதிச்சுட்டு மன நிம்மதியோட வாழ்ற குடும்பம். பக்கத்து பக்கத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு குடும்பம் ரொம்ப நெறைய பணம் இருக்கு. ரொம்ப செல்வந்தர்களா இருக்கிறாங்க. எல்லாமே இருக்கு. ஆடம்பரமா இருக்கு. ஆனா அந்த இடத்துல மன நிறைவு இருக்குமா? திருப்தி இருக்குமா? அப்படின்னு கேட்டா அங்க இருக்காது. அவங்க இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? மனிதனுடைய எண்ணம் தாங்குற அந்த அகந்தை தலைக்கு மேல போயிட்டு, அந்த மனிதனுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு தெரியாம எல்லாரையுமே கீழ்த்தனமாக பார்க்குற அந்த ஒரு நிலை ஏற்படும். அந்த பணம் பெரிய மாயைக்குள்ள மாட்டிக்கிறோம். எல்லாரும் பணம் பணம் பணம்னு பணத்து பின்னாடியே போறாங்க. ஓரளவுக்கு பணம் இருந்தா போதும் அப்படின்ற அந்த மன திருப்தி இல்லை. நம்ம சாகுற வரைக்குமே பணம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சாகுற வரைக்கும் தேவையான பணம் நம்ம கிட்ட இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம அதை அதிகப்படுத்தணும்னு நாம அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லாம போகுது, தன்னம்பிக்கை இல்லாம போகுது அந்த இடத்துல. அப்போதான் மாதிரியான எண்ணங்கள்லாம் நம்ம மனசுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய ஊழல் நடக்குது இல்லையா? ஊழல் அரசியல்ல மட்டும் கிடையாது, மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயே சின்ன சின்ன கடைக்கு போறதுல இருந்து பெரிய பெரிய விஷயம் நம்ம போற வரைக்குமே எல்லா இடத்துலயும் பண பரிமாற்றம் நடக்குது இல்லையா? மனிதனுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ கூட அந்த பண பரிமாற்றம் நடக்கும். இப்போ ஒருத்தங்க அவங்க கிட்ட இருக்கிற பணம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சரியா? அப்படின்னு நினைக்கும் போது அந்த பணத்தை எப்படியாவது அவங்க கிட்ட எடுத்துடுறாங்க. அப்போ என்ன தெரியுமா நடக்குது? அந்த மனிதர் இருக்கிறார் இல்லையா, பணத்தை இழந்த மனிதர் இருக்கார் இல்லையா, அந்த மனிதர் அவருடைய கர்ம வினையத்துல எல்லாமே ஒரு எனர்ஜி வடிவம் தான், எல்லாமே ஒரு சக்தி வடிவம் தான். இந்த உடை உடுத்திருக்கோம் இல்லையா, இந்த உடை நீங்க உடுத்திருக்க உடை, நான் உடுத்திருக்க உடை, இப்ப நான் உடுத்திருக்க உடையில என்னுடைய